இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப துளசியை வீட்டை விட்டு போக சொன்னா அது தப்பாயிடும். மகன் ஜெயிலுக்கு போன பிறகு மருமகளை வரதட்சணை கேட்டு துரத்திட்டாங்கன்னு இன்னொரு கேஸ் நம்ம வீட்டுக்கு வரும். பரவாயில்லையா? அத வேற பண்ணுவாளா இவ? அத நீங்க பயப்பட பிராமி உட்காரு. சொல்லுங்க. அத அவளை அனுப்புங்கன்னு சொல்லு. எனக்கு எல்லா விஷயமும் ஆரம்பத்துல இருந்தே தெரியுமா. அதெல்லாம் மீறி நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அது நல்லா இருக்கட்டுமே நினைச்சம்மா. ஆனா நீ என் புள்ளைய தூக்கி ஜெயில உட்கார வச்சிட்டியம்மா. இப்போ உனக்கு சந்தோஷமாமா? சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுல உன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைல்ல. இனி ஓ இஷ்டப்படி இருக்கலாம், உனக்கு தோன்றதெல்லாம் பண்ணலாம். ஆனா பெத்தவன் நான் சொல்றேம்மா, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இந்த குடும்பத்தோட நம்பிக்கைமா அவன். அத ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டியம்மா. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தாமா ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்க. அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிட்டா கண்டிப்பா அண்ணனை வெளியே கொண்டு வந்துடலாம். எவிடன்ஸ் கிடைக்கலன்னா கூட வெளியே கொண்டு வந்துடலாம். எப்படி? நான் பார்த்துக்கிறேன். என் புள்ளைய ஏமாத்தி அவன் வாழ்க்கைக்குள்ள வந்து இன்னைக்கு அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இந்த குடும்பத்தோட நம்பிக்கைமா அவன். அத ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்டியம்மா. இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தாமா ஆகணும். அதை ஞாபகம் வச்சுக்க. வெற்றி அப்பா நீ நினைக்கிற மாதிரி இப்ப வரமாட்டாரு. அவரு ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலுக்கா? இந்த தப்பு பண்ணவங்களெல்லாம் அடிச்சு வைப்பாங்களே, அங்கயா? ஆமா. அங்க போற அளவுக்கு அப்பா என்ன தப்பு பண்ணாங்க? இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. ஐயோ, ப்ராமிஸா சொல்றேன். அப்பா அங்கதான் போயிருக்காங்க. வெற்றி அப்பா பெரிய தப்பு பண்ணிருக்காங்களாம். என்ன? உன்னோட சொந்த அப்பா இருக்காருல ஸ்ரீகாந்த். ஆமா. அவரு, நீ, உன் பாட்டி எல்லாரும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல? ஆமா. அந்த ஆக்சிடென்ட பண்ணி உங்க அப்பாவையும் உன் பாட்டியையும் கொன்னதே வெற்றி அப்பாதான். அதனாலதான் கோர்ட்ல உங்க வெற்றி அப்பாவுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்போ ஜெயில்ல இருக்காரு. அவர் வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும்டா. நீ ரொம்ப பாவம் குட்டி. உன்னை பெத்த அப்பா ஸ்ரீகாந்த் உயிரோட இல்ல. உங்க அப்பாவை கொன்னுட்டு உன்னை வளர்த்துட்டு இருந்த வெற்றி அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நீ எப்படிதான் தனியா இருக்க போறியோ? இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ, நான் ஏண்டா குட்டி போய் சொல்லணும்? வேணா நீ உன் அம்மா கிட்ட கேள. சரி சரி சரி. உனக்கு தான் தெரியும்ல, வெற்றி அப்பா ரொம்ப நல்லவர். அவருக்கு தியா குட்டினா ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு, அப்பா பத்தி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. என் தங்கம் இல்ல.
தியா குட்டி இங்க கேளு, அழக்கூடாது. அழக்கூடாது. அப்பா ஒண்ணுமே பண்ணல, சரியா? ஆனா உன்கிட்ட யார் சொன்னாங்க? மீனா ஆண்டி தான் சொன்னாங்க. சரி, நீ இரு, நான் வரேன். அக்கா, என்னக்கா இப்படி பண்ணிருக்கீங்க? என்ன துளசி, நான் என்ன பண்ணேன்? இப்பதான் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து தியா வெற்றியா அப்பாவா ஏத்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது ஸ்ரீகாந்த் சாவுக்கு வெற்றி தான் காரணம், அதனாலதான் அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு அந்த குழந்தைகிட்ட ஏன் சொன்னீங்க? அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ, நான் ஒண்ணு வேணும்னு சொல்லல துளசி. அவ அப்பா எங்கன்னு கேட்டா நான் யதார்த்தமா தான் சொன்னேன். ஆனா நீ இவ்ளோ வருத்தப்படுவேன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் சொல்லிருக்கவே மாட்டேன் துளசி. என்ன மன்னிச்சிரு துளசி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என் புள்ள முருகன் ஜெயில இருந்து மீண்டு வந்துட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷப்படணுமா? இல்ல இந்த குடும்பத்துக்கு இன்னொரு புள்ளையா இருந்த வெற்றி ஜெயிலுக்கு போயிட்டதை நினைச்சு நான் வருத்தப்படணுமா? ஐயோ, அப்படி நாங்க என்னதான் பாவம் பண்ணுவோம் கடவுளே? எதுக்கு எங்களை இப்படி சோதிக்கிற? மா, துளசிய பொண்ணு பார்க்க வந்த அத்தனை பேரும் அவளுக்கு ஜாதகம் சரியில்லை, ராசி சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. பேசி முடிச்சிருந்த கல்யாணமும் பாதியிலே நின்னு போச்சு. என் பேத்தியோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது கடவுள் மாதிரி வெற்றி துளசி வாழ்க்கைக்குள்ள வந்து அவளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தான். ஆனா இன்னைக்கு அவனே போய் ஜெயில உட்கார்ந்திருக்கான். இனி நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அந்த குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்து துளசி அண்ணிய என்ன பாடுபடுத்த போறாங்களோன்னு தெரியலையே. அவங்க புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே துளசி அண்ணிதான்னு பிரச்சனை பண்ணுவாங்க. ஆமா, அத நினைச்சாதான் ரேவதி எனக்கு பயமா இருக்கு. அவ வாழ்க்கையில படாத கஷ்டம் எல்லாம் பட்டுட்டா. இப்பதான் கொஞ்ச நாளா நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கா. மறுபடியும் அவளோட வாழ்க்கையை இப்போ ஆண்டவன் பறிச்சுட்டானே.